சார்பாகவும் ஜல்லிக்கட்டு நடத்தினாங்க. இந்த ஓட்டம் நாங்கள் எங்கள் அந்த குழுவே சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆமா, பதிவுபட்ட சங்கம். எங்களோட கோரிக்கை வந்து ஜல்லிக்கட்டு அவனியாவரத்தில் வந்து தெங்காய் கிராமம்ன்றவங்க உருப்படியாக நடத்திட்டு இருந்தாங்க. அந்தபடியே நடக்கட்டும் நாங்கள் இருந்தோம். அப்புறம் ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து. வணக்கங்கம்மா, என் பேர் முனியசாமி, நான் மணியார் சேர்ந்தேங்க. ஊர் சேர்ந்த இடத்துல தான் எங்களுக்கு விருப்பம். பொதுவான இடத்துல வந்து வருஷம் வந்து அந்த கூட்டத்தை போட்டு தலைவரிச்சி எல்லாரும் சேர்ந்து எடுப்பாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் ஊர் தண்டரா போட்டு வர சொன்னால் வரமாட்டாங்க. இங்கே வந்துன்னா ஒரு பேச்சு சேர்ந்து பேசுவோம் கொள்ளுவோம் அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்துகிறாங்க. வணக்கம். சல்மான் அவனியாவரம் பாரம்பரியமாக தெங்கால் கிராமம், தெங்கால் பாசன விவசாயிகள் தான் இந்த ஜல்லிக்கட்டை தை 1ஆம் தேதி பாரம்பரியமாக நடத்தி வந்த வரலாறு இருக்கிறது, நடத்தி வந்த ஆதாரங்கள் இருக்கிறது. இன்றைக்கு வந்துக்கிட்டு நாங்கள் இதில் சேருவோம் வைப்போம், எங்களுக்கு மரியாதை கொடுங்க, எங்களுக்கு டோக்கன் கொடுங்க, மேடையில் ஏற எங்களுக்கு டோக்கன் கொடுங்கன்னு சொல்லி ஒரு சில நபர்கள் வந்து இதை ஒரு கெடுக்கணும், இதை நம்ம விளம்பரம் தேடணும்னு சொல்லி இதில் சில பேர் இதை வந்து இந்த 2-3 வருஷமாக இதை வந்து பிரச்சனைக்குரியதாக கொண்டு வந்துருக்காங்க. இதுக்காகத்தான் நாங்கள் மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு சூட்டுக்கு ஃபைல் பண்ணியிருக்கோம். இது வந்து தெங்கால் பாசன விவசாயிகளுக்கு தான் இது பாத்தியமான ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் இப்போ வந்து 2-3 வருஷமாகவே இதை ஒரு கெடுக்கணும், இதை சீரழிக்கணும்னு சொல்லியே ஒரு குரூப் திட்டம் போட்டு இதை செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இதை வந்து 60-70 வருஷமாகவே தெங்கால் பாசன விவசாயிகள் இதை நடத்தி வந்தது. நாங்கள் அந்த பொறுப்பில் இருக்கோம். நாங்கள் தான் நடத்தி வந்த 25 வருஷமாக நாங்கள் அந்த பொறுப்பில் இருந்து நாங்கள் கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி மூலியமாக அந்த ஜல்லிக்கட்டு நடத்தி வந்தோம். இப்போ சம்மந்தமான 2-3 வருஷமாக வந்து ஒரு 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு இதில் பாக்கியம் இருக்குது, எங்களுக்கு மரியாதை கொடுங்க, நாங்கள் வந்து இந்த ஜல்லிக்கட்டு நடக்கும் போது எல்லா சமுதாயத்துக்கும் நாங்கள் மரியாதை செஞ்சு தான் நடத்துறது, அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. எங்களுக்கு தனியாக மரியாதை கொடுங்க, எங்களுக்கு மேடையில் இடம் கொடுங்க, எங்கள் மாடை அலோவ் பண்ணுங்கன்றது இது வந்து நான் இது வந்து மாவட்ட நிர்வாகம் தான் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. கார்பரேஷன் மாவட்ட நிர்வாகம். நாங்கள் வந்து கிராம சார்பாக இதுதான் பரிசு பொருள் கொடுக்குறோம், நல்ல மாடுகளுக்கு நல்ல பரிசு கொடுக்குறோம், சாப்பாடு போடுறோம், 2000 பேருக்கு சாப்பாடு போடுறோம். இதைத்தான் நாங்கள் பாரம்பரியமாக செஞ்சுட்டு வரோம் தெங்கால் பாசன விவசாயிகள். இப்போ வந்து சம்பந்தம்லாம் உள்ள நுழைஞ்சுக்கிட்டு இதை கெடுக்கணும்ன்ற ஒரு கெட்ட நோக்கத்தில் இதை செயல்பட்டு கொண்டு இருக்காங்க. இதுக்காகவே நாங்கள் வந்து சிவில் கோர்ட்டில் ஒரு சூட்டு ஃபைல் பண்ணியிருக்கோம். அது பெண்டிகள் இருக்குது. ஆனால் எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் ஜல்லிக்கட்டு நல்லபடியாக நாங்கள் நடத்தி வந்தவராக நாங்கள் நல்லபடியாக நடத்துவோம். இது வரைக்கும் எந்த மிஸ்டேக்கும் நடக்கலை, எந்த அசம்பாவங்களும் நடக்கலை. அவனை சேஷன் கூட கேளுங்க, அந்த அளவுக்கு நாங்கள் கரெக்டாக நிர்வாகம் பண்ணிட்டு வந்தோம். இன்னும் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் இந்த ஜல்லிக்கட்டை சூப்பராக நடத்தி காட்டுறோம். கடைசி எந்த வருஷம் நீங்க நடத்துனீங்க? 2020 எல்லாமே எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. நாங்க நடந்துக்கான வரலாறு இருக்கு, சங்கம் இருக்கு, எங்களுக்கு பதிவு சங்கம் இருக்கு, விவசாய சங்கம், ஜல்லிக்கட்டுக்குன்னு சங்கம் இருக்கு. உங்க கோரிக்கை என்ன சொல்லுங்க? எங்களுக்கு கொடுத்தா நாங்க நடத்துறோம், நல்லபடியா நடத்தி காமிப்போம். இல்ல மாவட்ட நிர்வாகம் கார்பரேஷன் இணைஞ்சு நீங்க நடத்துங்க, எங்களுக்கு சந்தோஷம், நாங்க ஆதரவு கொடுக்குறோம். சரி, எங்களுக்கு சூட்டு முடிஞ்ச பிறகு நாங்க வந்து சூட்டு என்ன முடிவு ஆகுதோ அந்த முடிவு பிறகு நாங்க இருந்துக்கிறோம். சரி, ஓகே. அடுத்து வேற யார் பேசுறீங்க? நல்லா பேசுகிறேன், அதை நம்ம தான் ஓப்பன் ஆடியோ வராது. போன வட்டம் வந்து ஒரு 16 மெம்பர் சேர்ந்து ஒரு குழுவாக போட்டிருந்தாங்க. அந்த குழு சார்பாகவும் மாணவ யானையாளர் சார்பாகவும் ஜல்லிக்கட்டு நடத்தினாங்க. இந்த வட்டம் நாங்கள் எங்கள் அந்த குழுவே சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம்.
அடுத்த சங்கத்துல கொடுங்க பாருங்க.